பானு பானு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த 2001ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சி அதில் வந்து சுற்றுப்பயணம் போது பாதுகாப்பு சென்ற பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவருக்கு காரில் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் மீது புகார் கொடுக்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 மற்றும் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ராஜேஷ் வந்து மேல்முறையீடு வழக்கு வந்து விசாரணை வந்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில இன்று வந்து தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி பூர்ணிமா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் ராஜேஷ் ஆஜராகவில்லை. அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து பழனி, ரவீந்திரன் ஆகியோர் ஆஜரானார்கள். இதில் விசாரிச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து மேலும் வந்து வாதாடையில எங்களுக்கு கால அவகாசம் வேணும் எனவும், இது குறித்து மேல்முறையீடு நாங்கள் சென்னையில் வந்து செஞ்சிருக்கோம், எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் சொல்லி மேல்முறையீடு மனு அளித்திருந்தனர். இதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் முன்னதாக கீழே நீதிமன்றத்தில் உத்தரவிட்டது போல 3 ஆண்டு சிறை தண்டனையும் 20,500 ரூபாய் அபராதம் விதித்து தண்டனையை வந்து உறுதி செய்தனர். இதனை அடுத்து ராஜேஷ் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து மேல்முறையீடு செய்வதற்கு எங்களுக்கு கால அவகாசம் இருப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இவருக்கு உடந்தையாக இருந்த செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணன் வழக்கறிஞர்களுக்கு வந்து அவருக்கு வந்து 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது வழக்கறிஞர் ஹேமச்சந்திரன் வந்து இந்த வழக்கு தொடர்பாக இன்று ஆஜராகி மேல்முறையீடு வேணும் என வாதாடி கேட்டிருந்தாங்க. அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து அவருக்கும் பார்த்தீங்கன்னா தண்டனையை உறுதி செய்து 500 ரூபாய் ஃபைன், அதாவது 500 ரூபாய் மட்டுமே அவருக்கு தண்டனை அபராதமாக ஃபைன் போடப்பட்டன. அதை உறுதி செய்தனர். இதனால் இங்க நீதிமன்றத்தில் தற்பொழுது பரபரப்பான சூழல் காணப்பட்டது. பானு.